மகளின் புகுந்த வீட்டில் இருந்து வந்த போன் கால். மருமகன் சொன்ன விஷயத்தை கேட்டதும் நொறுங்கிய பெற்றோர். திருமணமான 6 மாதத்தில் இளம்பெண் தூக்கில் தொங்கியது ஏன்? இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலையா? இளம்பெண் புகுந்த வீட்டில் நடந்தது என்ன? மகளுக்கு கல்யாணமாகி 6 மாசமாகுதே, ஏதாச்சும் நல்ல செய்தி வருமானு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருக்காங்க பொண்ணை பெத்தவங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல செய்தி எதுவும் வரல. அதுக்கு நேர்மாறா உங்க மகள் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற துக்க செய்தி தான் வந்திருக்கு. திங்கட்கிழமை காலையில சம்பந்தி வீட்டில இருந்து ஒரு போன் கால் வந்திருக்கு. எதிர் முனையில பேசினது வேற யாரும் இல்ல, அவங்களுடைய மருமகன் தான். உங்க பொண்ணு தூக்குல தொங்கிக்கிட்டு இருக்கா, வந்து பாடியை தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. மகளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி அடிச்சுக்கிட்டு மகளுடைய வீட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க பெற்றோர். அங்க ஆசை ஆசையா பெத்து வளர்த்து கட்டி கொடுத்த மகள் மூச்சு பேச்சு இல்லாம கிடந்ததை பார்த்து பெத்தவங்களும் சொந்தக்காரங்களும் நொறுங்கி போயிட்டாங்க. புகுந்த வீட்டுல பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு இத்தனை நாளா பெத்தவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நம்ம பொண்ணு புகுந்த வீட்டுல அணுவா சித்திரவதைய அனுபவிச்சு உயிரையே மாச்சுக்கிட்டா அப்படிங்கிறது மகள் உயிர் போனதுக்கு அப்புறம் தான் பெத்தவங்களுக்கே தெரிய வந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை சேர்ந்த அனுராக்கும் மதுவுக்கும் கடந்த 25ஆம் தேதி கல்யாணம் நடந்திருக்கு. அனுராக் வணிக கடற்படை அதிகாரியா இருக்காரு. கல்யாணமாகி 2 மாசம் புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருந்த மதுவுக்கு அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகி இருக்கு. மதுவோட குடும்பம் எந்த வசதி வாய்ப்புக்கும் பஞ்சமில்லாத வசதியான குடும்பம். கல்யாணத்தப்பவே மகளுக்கு நகை பணம்னு சீர்வரிசைய அள்ளி கொடுத்திருக்காங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சு சில மாதங்களுக்கு அப்புறம் உங்க வீட்டுல கொடுத்த நகை பணமெல்லாம் பத்தாது, திரும்பவும் கொஞ்சம் நகையும் 15 லட்சம் ரூபாய் பணமும் வாங்கிட்டு வான்னு அனுராக்கும் அவருடைய குடும்பமும் சேர்ந்து மதுவை படாத பாடுபடுத்தி இருக்காங்க. எங்க வீட்டுல எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டாங்க, மறுபடியும் என்னால் அவங்க கிட்ட பணம் நகையெல்லாம் கேட்க முடியாதுன்னு மது சொன்னதும் கணவன் அனுராக் மனைவி முடிய பிடிச்சு சரா மாரியா தாக்கி இருக்காரு. தினமும் அனுராக் கொடுக்கிற டார்ச்சரை அனுபவிச்சிட்டு இருந்த மது தான் அனுபவிக்கிற கொடுமைகளை பத்தி ஒரு வார்த்தை கூட பெத்தவங்க கிட்ட சொல்லாம இருந்திருக்காங்க. ஆனா நாளாக மதுவுக்கு அனுராக் பாலியல் ரீதியா டார்ச்சர் கொடுத்திருக்காரு. வலுக்கட்டாயமா மது குடிக்க வச்சு ஆபாச வீடியோக்களை காட்டி பாலியல் ரீதியா சித்திரவதை பண்ணியிருக்காரு அந்த அனுராக். ஒரு பக்கம் வரதட்சணை கேட்டு டார்ச்சர், இன்னொரு பக்கம் பாலியல் துன்புறுத்தல்னு தினமும் நரக வேதனையை அனுபவிச்சிருக்காங்க மது. ஒரு கட்டத்துல கணவன் அனுராக்குடைய கொடுமைகளை தாங்கிக்க முடியாம தன்னுடைய சித்தி மகள் பிரியாவுக்கு போன் பண்ணி அழுதுருக்காங்க. கல்யாணமான 3 மாசத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுல நரக வேதனைய மட்டும்தான் நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அதோட இந்த விஷயத்தை எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லவே வேண்டாம்னு மது தன்னோட தங்கச்சி கிட்ட சொல்லி இருக்காங்க. இதை எல்லாத்தையும் விட இன்னொரு மிகப்பெரிய கொடுமை, மதுவுக்கு அடிக்கடி அவங்க தங்கச்சி பிரியா கிட்ட இருந்து போன் வந்ததை பார்த்த அனுராக், நீங்க 2 பேரும் என்ன லெஸ்பியனான்னு கேட்டு தகாத வார்த்தைகளால பேசினது மட்டுமில்லாம மனைவிய சந்தேகமும் பட ஆரம்பிச்சிருக்காரு. பாலியல் டார்ச்சர், வரதட்சணை கேட்டு சித்திரவதை, சந்தேகம்னு ஒரு பொண்ணை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணக்கூடாதோ அப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணி தாலி கட்டுன மனைவிய அடிச்சு கொடுமைப்படுத்தி சைக்கோ மாதிரி நடந்திருக்கான் அனுராக். கடந்த 4ஆம் தேதி காலையில தன்னோட தங்கச்சி பிரியாவுக்கு போன் பண்ண மது, சீக்கிரம் வீட்டுக்கு வா, இல்லனா அவன் என்னைய கொலை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது போன் கட் ஆகி இருக்கு. பிரியாவும் வழக்கம் போல சண்டையா இருக்கும்னு சொல்லி அதை பெருசா கண்டுக்கல. அதுக்கு மறுநாள் காலையில மது தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட செய்தி போயிருக்குது.
அக்கா உயிரிழந்துட்டாங்கிற தகவலை கேட்டதும் ஓடி வந்த பிரியா நடந்த விஷயத்த ஒண்ணு விடாம போலீஸ்ல கம்ப்ளைண்டா சொல்லியிருக்காங்க. அதே நேரம் மது தற்கொலை பண்ணிக்கல, அவளை அனுராக் தான் அடிச்சு கொன்னுருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் மதுவுடைய உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அனுராக் கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. முழுமையான விசாரணையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்ததுக்கு அப்புறம் தான் மது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இல்ல கொலை செய்யப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும்.